நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் ஆம்லேட் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு வந்து ஒரு 2 எக்ஸ் போல் நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சில்லி பவுடர், பெப்பரு, சால்ட்டு போட்டு நான் அதை நல்லா ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 க்யூப் சீஸை வந்து துருவி வச்சுருக்கேன். தென் வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 செட் ஆஃப் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த எக்கை வந்து உடச்சி ஊற்றினதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரை நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தோசைக்கல்லில் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே பரவலாக அப்படியே தோசைக்கல் ஃபுல்லாக அந்த ஆம்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. யாருக்கெலாம் இந்த பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் சாட் ஹவுஸில் சாப்பிட்ருக்கோம். பீச்சில் போனால் கூட இதை வந்து சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரெட் ஸ்லைசஸை வந்து 1/1 போட்டுட்டு அதில் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க அந்த ஆம்லேட்டில். அதுக்கப்புறம் ஒட்டுக்கா நம்ம அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அதையே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் நமக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சாட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே சாப்பிடணும்னா நடுவில் இப்படி பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். அவ்வளோதான், பிரெட் ஆம்லேட் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக சாட் ஹவுஸில் சாப்பிட்ற மாதிரியே ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செய்து முடிச்சிடலாம். நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வ்ளாகில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.